தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனிதர்கள், விஞ்ஞானிகள் வியந்து ஆச்சரியப்படுகிற மிக முக்கியமான ஒன்று, எங்கிருந்து நமக்கு இந்த சுவாசம் கிடைத்தது என்று புரியாமல் தவிக்கிறார்கள். ஆதியிலே தேவன் மனிதனை உருவாக்கின பொழுது அவன் நாசியிலே சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவ ஆத்மா என்று சொல்லி அழைத்தார். அன்றைக்கு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவிதான் இன்று வரை பல நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் கடந்தும் இன்றும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆவி கர்த்தர் கொடுத்தது. நாம் கர்த்தருடையவர்கள். இந்த வாழ்க்கையின் முடிவிலே மனிதனுடைய சரீரம் அது எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கே மண்ணுக்கு திரும்பும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆத்துமா நித்திய ஆக்கினைக்குட்படாமல் காலாகாலமாய் யுக யுகமாய் நித்திய ஜீவனில் உருவாக்கின தேவனோடு உறவாடக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டும் என்றால் அந்த தேவனை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வோம் என்று தீர்மானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பூமியிலும் ஆசீர்வாதமாயிருக்கும், நித்திய ஜீவனிலும் நன்மையை கண்டு சுகித்திருக்கும். இது உங்கள் வெற்றியின் நாள்.